சோசனம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சமீபத்தில் ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு ஊழியர் மூலமாக நான் அறிந்து கொண்ட ரட்சிப்போடைய இன்னொரு விரிவாக்கத்தை நான் இந்த ஒரு சிறிய சம்பவத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். வந்து ரட்சிப்பு தேவன் எப்படிப்பட்டவர்னா, தேவனை ஒரு ட்ரெயினாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னார் அந்த ஊழியர். ஒரு ட்ரெயின் எப்படிப்பட்ட ட்ரெயின் அப்படின்னா, ட்ரெயினில் யார் வேணாலும் ஏறலாம். வயசானவங்க ஏறலாம், வாலிபர்கள் ஏறலாம், படித்தவங்க ஏறலாம், படிக்காதவங்க ஏறலாம், ஏழை ஏறலாம், பணக்காரர் ஏறலாம், யாருனாலும் ட்ரெயினில் ஏறலாம். ஆனால் யார் ட்ரெயினில் ஏறினாலும் ட்ரெயின் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகுமோ அங்கே கொண்டு போய் எல்லாரையும் போய் சேர்க்கும். ஆனால் ட்ரெயின் ஒரு நாள் என்ன செய்யாது, நம்ம கையை பிடிச்சி வா, நான் சென்னைக்கு போகிறேன், நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிடாது. நான் மதுரைக்கு போகிறேன், வா, சும்மா தானே இருக்கேன், வா என் கூட ஒரு ரவுண்டு வா அப்படின்னு என்ன செய்யாது, ட்ரெயின் கூப்பிடாது. ஆனால் ட்ரெயினுக்குள்ளே யார் ஏறினாலும் அவங்கள அந்த டெஸ்டினேஷனில் கொண்டு போய் ட்ரெயின் சேர்த்துரும். இதே தான் நம்மளுடைய தேவனாகி இயேசு கிறிஸ்துவும். பாவிகளா வா, பரிசுத்தமாக வாழ்கிறியா வா, வயதானவங்களா வா, உடம்பு சரியில்லையா வா, ஆசீர்வாதம் வேணும்னா வா, விடுதலை வேணும்னா வா, நீ எப்படின்னாலும் நீ என்கிட்ட வா. ஆனால் நான் என்கிட்ட நீ வந்துட்டேன்னா நான் உன்னை என்ன செய்வேன், நான் உன்னை கொண்டு போய் உனக்கான ஸ்தலத்தில் பரலோகத்தில் கொண்டு போய் நான் உன்னை போய் சேர்ப்பேன். ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் ஒருவரையும் கையை பிடிச்சி வா வா பரலோகத்துக்கு வா பரலோகத்துக்கு வான்னு என்ன செய்ய மாட்டார், கம்பல் பண்ண மாட்டார். அவர் ஒரு நாளும் யார் கையும் பிடிச்சி வலுக்கட்டாயம் பண்ணவே மாட்டார். நாம் தான் என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்திற்காக நாம் பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தார். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது அன்னையுடைய தேவ செய்தி. இயேசு கிறிஸ்து படகுல தன்னுடைய சீஷர்களை கலிலேயா அந்த கடலில் அழைச்சி கொண்டு போகிறார். அது பெரிய கடல் இல்லை, அந்த நாட்களில் ஒரு பெரிய லேக். அது ஒரு பெரிய லேக், என்ன சொல்கிறது தமிழில், குளம், பெரிய குளம். அது அந்த குளத்தில் ஒரு கரையிலேருந்து மறுகரைக்கு போட்டில் போவாங்க. அது கடல் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய அலைகள்லாம் எழும்பாது. ஆனால் அது ஆழமான ஒரு காரியம்தான். ஆனால் அந்த குறுகிய தூரத்தில் இயேசு கிறிஸ்துவால் தூங்கி கொள்ள முடியாது. அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அவங்க யார், அவங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற பலன் என்ன, தன்னோடு பிரயாணிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன செய்கிறாரு, தூங்குற மாதிரி பின்னணையில் தேவன் இருக்கிறார். அப்போது இந்த ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையான்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு, காற்றையும் கடலையும் முதல்ல என்ன செய்கிறாரு, அடக்கி அதற்கப்புறமாகத்தான் அந்த சீஷர்களை பக்கம் திரும்பி நீங்கள் இன்னும் அவிசுவாசமாக இருக்கிறீங்களான்னு சத்தம் போடுறார். அப்போ நம்ம லைஃப்பில் எழும்புகிற எந்த புயலாக இருந்தாலும் முதல்ல தேவன் அதை அடக்குகிறார். நம்ம எந்த பிரச்சனையை தேவன்கிட்ட கொண்டு போனாலும் தேவன் முதல்ல பிரச்சனையை சரி செய்கிறதுக்கான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளையும் சேர்த்து திருத்துகிறார் அப்படிங்கிற காரியத்தை அந்த ஊழியர் கற்றுக் கொடுத்தார். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போது நம்ம லைஃப்பில் நாம் கர்த்தரை தேடி போனோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவார். நாம் என்றைக்குமே இன்னொருத்தங்களே நம்பி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஊழியர் செம்மையாக பேசுவார், அந்த ஊழியருடைய ஒரு ஜெப மீட்டிங்கை கூட நான் விட்டுற மாட்டேன், அந்த ஊழியர் எப்போ வந்தாலும் அவர்கிட்ட நான் பிளெஸ்ஸிங் வாங்காமல் விட மாட்டேன்னு நம்ம எந்த மனுஷ ரூபத்தில் இருக்கிற எந்த ஊழியர்கிட்ட நம்மளுடைய இருதயத்தை ஊற்றினாலும் அதெல்லாம் செய்யணும். அவங்களுக்கு கனம் பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம கர்த்தரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணாமல் எப்போதுமே நம்ம இன்னொருத்தர் மூலமாகவே நம்ம கர்த்தரை சார்ந்திருப்போம் அப்படின்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாதிக்கப்படும். அந்த ட்ரெயினுக்கு நம்ம போனோம்னா நாம் தான் பிரயாசம் எடுத்து அந்த ட்ரெயின் ஜேர்னிக்கு ஆயத்தமாகணும் ஒழிய இன்னொருத்தர் நம்மளை பிக்கப் பண்ணுவாருன்னு அவர் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருந்தால் ட்ரெயின் கிளம்பிடும், நம்மளால் அந்த ஸ்டேஷனுக்கு போக முடியாது. அப்போது அவர் கற்றுக் கொடுத்த அந்த காரியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கேற்று நம்ம இன்றைக்கி காலையிலையும் பார்த்த காரியம் எப்படி நம்ம மனுஷன் போதனையில் நம்ம சிக்கிக்கொள்ளாமல் அதன்படியே நம்ம வாழாமல் சுயமாக கர்த்தர்கிட்ட நெருங்கணும் அப்படிங்கிறத பார்த்தோமோ, அதே போல் நம்மளுடைய வேத வாசிப்பாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், தேவ செய்தியாக இருக்கட்டும், எதுவானாலும் நாம் கர்த்தர்கிட்ட இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது
அது என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் நிலைத்து நிற்கிறதாக இருக்கும். காட் பிளெஸ் யூ.